ஆமாம், இவன் பார்த்தீங்கன்னா ரோஜர். ஓகே. இவன் வந்து ரஷ்யன் இம்போர்ட். ஆமாம், சைமன்ஸ் ப்ரைடுன்னு சொல்லிட்டு ஒரு கெனல் இருக்கு ரஷ்யாவில். ஓகே. அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி ஃபார் ஷோஸ். ஓகே ஓகே. டாகை வந்து நல்லாவே ஷோஸ் பண்ணுற ஃபேமிலி. இவ பேர் வந்து ஜூலா. ஓகே. ஸோ இப்போ இவகிட்ட பார்த்தீங்கன்னா இவளோட லிட்டர்மெண்ட் இருக்கு நம்ம கிட்ட. சரிங்க. ஸோ இவ ஏன் டாப்னு சொல்ல வரேன்னா, இவளோட ஆங்கிலேஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆங்கிலேஷன் படி ஓகே பர்ஃபெக்டாக இருப்பான். அதே சமயம் சிங்கத்தை எந்த நாயை வந்து வீழ்த்த முடியாது. புரியுதுங்களா? கண்டிப்பா வீழ்த்த முடியாது. நாய் எதுக்கு வச்சிருக்கோம்? பாதுகாப்பு. ஓகே. அந்த நாய் இருக்கும் ஒரிஜினல்ன்றது ஃபர்ஸ்ட் ரிட்ஜ். ஓகே. அதுக்கப்புறம் பாடி டைப்பு. ஓகே. ஷேடு. அது பாடி டைப்பு, நெக்ஸ்ட் ஷேடு, அப்புறம் முகம். ஓகே. முகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் டைப்ல வரும். ஓகே. 26 27 இன்ச்சில் வர ஃபீமேல் டாகோட நார்மலான வெயிட் சொல்றீங்க. ஆமா. ஓகே. அதே மாதிரி பில்டாவும் இருக்கும், நல்லாவும் ரன் பண்ணும். மசில் டென்சிட்டியோட திக் கோட்டு. ஓகே. நல்லா ஓடி ஆடி விளையாடும். பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா பிரதர். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நம்ம சந்திச்சிருந்தோம் இல்லைங்களா? ஆமா. அப்போ என் ஃபார்ம், இப்போ என் வீடு. ஆமா, இப்போ வீட்டில் சந்திச்சிருக்கோம். அன்னைக்கு வந்து உங்க ஃபார்ம்ல பார்த்தோம், இன்னைக்கு உங்க வீட்டில் சந்திச்சிருக்கோம். பிரதர், முதல்ல உங்களுடைய பெயர், நம்மளோட இடம் எங்க அமைஞ்சிருக்கு, நம்மளோட கிணல் எக்ஸாக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என் பேர் வந்து கார்த்திக்ராஜ். ஓகே. கிணல் நேம் வந்து ராஜநால்வர் கிணல். ஓகே. ஸோ இது இப்போ இருக்கிறது வந்து ஆதம்பாக்கம். ஓகேங்க. அப்புறம் அச்சரப்பாக்கம்லேயும் டாக்ஸ் இருக்கு. அச்சரப்பாக்கத்துலையும் இருக்கு. ஆமா. ஸோ கிணல் வந்து ரெண்டு இடத்துலையுமே ரன் ஆயிருக்கு. ஓகே. ஏற்கனவே போன வீடியோலேயே சொல்லியிருந்தாலும் இந்த வீடியோவில் நான் மறுபடியும் கேட்குறேன், ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு ப்ரீட் எடுத்து வளர்த்துறீங்களே, அது என்ன ப்ரீடு? நான் வளர்க்குற ப்ரீடு பார்த்தீங்கன்னா ரொடிஷியன் ரிச்பேக். ஆமாம். இதை பற்றி ஒரு விரிவான வீடியோ ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். ஆமாம். பார்க்காதவங்களுக்கு லிங்க் கொடுத்துடலாம். ஆமாம். பட் இன்னைக்கும் அதே இப்போ டாக் ரொடிஷியன் ரிச்பேக்கை பற்றி தான் பேச போகிறோம். ஆமாம். பிரதர், சொல்லுங்க, இதோட ரொடிஷியன் ரிச்பேக் எதனால உங்களுக்கு பிடிச்சது, எதனால இவ்வளோ ப்ரீட்ஸ் இருக்கும்போது இதை மட்டும் எடுத்து வளர்த்துறீங்க? ஆக்சுவலாக நான் வந்து நிறைய டாக்ஸ் வளர்த்துருக்கேன். ஓகே. இந்தியன் ப்ரீட்ஸும் வளர்த்தாச்சு, ராஜபாளையம் வளர்த்தாச்சு, கன்னியிலேருந்து எல்லாமே வளர்த்தாச்சு. ஓகே. ஓகே. நான் வந்து பேசிக்கலாக அந்த ஹண்டிங் வெரைட்டிஸ் வந்து விரும்புவேன். ஓகே. ஓகே. பேசிக்காகவே ஹண்டிங் ப்ரீட்ஸ் வந்து வளர்ப்பேன். நான் சின்ன வயசுலேயே வந்து ரிச்பேக் பற்றி படிச்சிருக்கேன். ஓகே. நான் சொல்கிறது 94 95 அந்த பீரியடில். ஓகே. என்னது லைன் ஹண்டிங்க்குன்னு கிரியேட் பண்ண ப்ரீடு அப்படின்ட்டு. ஓகே. ஸோ அந்த நேரத்தில் லைன் ஹண்டிங் நான் சிரிச்சு தான் விட்டேன். ஓகே. ஃபர்ஸ்ட் திங், எங்கடா சிங்கத்தை அடிக்க போகுது அப்படின்ட்டு. ஓகே. பட் நம்ம இன்டர்நெட் வளர ஓகே ப்ரௌசிங் நம்மளுக்கு ஜாஸ்தி ஆச்சு. கண்டிப்பாக. இருந்தாலும் இந்த ரிச்பேக் எப்படின்றது ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணேன். ஓகே. ஓகே. ஸோ சம் இயர்ஸ் ஆச்சு. ஓகே. ஓகே. ஏன்னா ப்ரௌஸ் பண்ண தான் நம்மளுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறமா அது எதுக்காக கிரியேட் பண்ணாங்க, ஓகே, இப்போ அது என்ன மாதிரி நிலைமையில் இருக்குது எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ரீடுக்காக வந்தேன். ஓகே பிரதர். இந்த ரிச்பேக் வந்து லைன் ஹண்டிங்க்கு யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் இதில் நிறைய கான்ட்ரவர்ஷியலான கமெண்ட்ஸையும் நம்ம பார்த்துருந்தோம் போன வீடியோவில். அதை பற்றியெல்லாம் ஃபர்தராக பேசுவோம். இப்போ நம்ம கிணலுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு ப்ரீடாக பார்த்துடலாங்களா? ஒரு டாகா பார்த்துடலாம். ஆமாம் பிரதர், இப்போ நம்ம கையில் ரொம்ப அட்டகாசமாக நல்ல ஜைஜாண்டிக்கான ஒருத்தர் கையில் வச்சிருக்கீங்க. இவரை பற்றி சொல்லுங்கள். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், இருந்தாலும் புதுசாக பார்ப்போம். ஆமாம். இவன் பார்த்தீங்கன்னா ரோஜர். ஓகே. இவன் வந்து ரஷ்யன் இம்போர்ட். ஆமா. சைமன்ஸ் ப்ரைடுன்னு சொல்லிட்டு ஒரு கெனல் இருக்கு ரஷ்யால. ஓகே. அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி ஃபார் ஷோஸ். ஓகே. ஓகே. டாகை வந்து நல்லாவே ஷோஸ் பண்ற ஃபேமிலி. ஓகே. அவங்க கிட்ட வந்துட்டு ரிச்பேக்கா காம்படிட் பண்றதுக்கு எந்த டாகுமே அங்க இருக்காது. ஆஹா. ஓகே. ஸோ யூனிக்கா தான் ப்ரீட் பண்ணி வைப்பாங்க. சரிங்க. அவங்க கிட்ட எடுத்தது தான் ரோஜரும். ஆமா. ரோஜரோட ஸ்பெஷாலிட்டினா என்ன பிரதர், என்ன சொல்லலாம்? பிரதர், இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட அனாட்டமி வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஓகே. ஃப்ரண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கோ, ரியர் அதோட விட ஸ்ட்ராங்கு. ஓகே. ஏன்னா இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் வந்து ஓவராலாகவே கம்மி. மற்ற ப்ரீட்ஸ் வச்சு நான் கம்பேர் பண்ணிக்கிறேன். சரி. ஏன்னா ஃப்ரண்ட் வந்து எல்லாருமே கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு. ஓகே. ஓகே. பட் இந்த இடுப்பு பகுதி இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம். அது இந்த தொடை. ஓகே. நல்லாவே ஸ்ட்ரக்சராகவே இருக்கும். ஓகே. அவன் வைக்கிறதும் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக வைப்பான். மூவ் பண்ணுற மூவ்மெண்ட்டும் செமையாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆமாம். ஓகே. ஆமாம். ஏன்னா ரிச்பேக் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டிஃப் ப்ரீடும் ஒரு டைப்ஸ் தான். ஓகே. 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 என்னதான் இவங்க ஹவுண்டா இருந்தாலும் இவங்க பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் உள்ள ஒரு மாஸ்டிஃப். ஆமாம். சுமாராக ரோஜர் என்ன ஹைட் இருக்கான் பிரதர், என்ன வெயிட் இருக்கான்? இவன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 45 kg இருக்கான். 45 kg. ஆமாம். ஓகே. 28 inches இருப்பான். 28 பார்த்தாவே தெரியுது. நல்ல மசில் டோட டென்சிட்டியாக நல்ல ஹைட்டாகவும் வெயிட்டாகவும் இருக்குது. ஆமாம்.
ஓகே ஓகே. ஸோ இவனோட இம்போர்ட்டோட கேட்டகரி எப்படி வரும்னா, சரிங்க. நான் சொன்ன பாருங்க, ரஷ்யாலேருந்து இம்போர்ட் பண்ணி நான் கொண்டு வரேன் அப்படின்னா என்ன மாதிரி ஸ்பெசிமென் நான் கொண்டுட்டு வரேன். ஓகே ஓகே. அவங்க வந்து ஜெனட்டிக் டெஸ்ட் எடுப்பாங்க பிரதர். ஓகே. அதாவது ஹிப்பு பிரச்சனை வந்து எந்த டாக்ஸ்க்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹிப்பு ஓகே ப்ராப்ளம் இல்லாத டாக்ஸ் தான் அவங்க ப்ரீட் பண்ணுவாங்க. ஓகே. அட் த சேம் டைம் ஹார்ட் அட்டாக்ஸ் நிறைய டாக்ஸ்க்கு வருது இப்போ காலத்தில். ஓகே. அந்த மாதிரி ஜெனட்டிக் டெஸ்ட்டும் இது பாஸ் பண்ணிட்டு தான் இதை நான் கொண்டு வந்திருக்கோம். ஆமாம். ஓகே ஓகே. ஸோ வெரி ஸ்ட்ராங் ஸ்பெசிமென். ஆமாம். இவனோட ப்ரீடிங்ஸ் தான் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு பேசப்படும். அப்படிங்களா? ஆமாம். ஆமாம். ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் ப்ரீடிங்கில் என்ன கொண்டு வரேன்னா அது இப்போ என்ன சொல்ல 13 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஓகே. ஸோ அது பேசப்பட்டுச்சு. இதுக்கு அடுத்து அது கைரோ இல்லைங்களா? கைரோ சாஷா. அந்த ரெண்டு தான் முதல்ல நீங்க இம்போர்ட் பண்ணது 13 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா. ஓகே. 2011ல கைரோ கொண்டுட்டு வந்தேன். ஓகே. 2012ல சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ஓகே ஜூலான்ற ஒரு ஃபீமேல் கொண்டு வந்தோம். ஆமா. அது எல்லாமே வந்து வேர்ல்டு ஃபேமஸ் கெனல்ல. ஓகே. அதுல ஜூலாவோட ஸ்பெசிமென் பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி கிட்டத்தட்ட 70 to 80 இயர்ஸ்க்கு மேல இந்த ப்ரீட்லயே ஐக்கியமான ஃபேமிலி. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோஜர் அண்ட் ஜூலாக் தான் வந்து பப்பீஸ் வந்து இருக்கு. அடுத்தது அதை தான் பார்க்க போறோம் இல்லைங்களா? ஆமா. ஓகே பிரதர், இப்போ இவங்களோட பேர் கொஞ்சம் சொல்லுங்களேன். இவ பேர் வந்து ஜூலா. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட டாப் ஃபீமேல்ஸில் இதுவும் ஒன்று. ஆமாம். ஸோ இப்போ இவகிட்ட பார்த்தீங்கன்னா இவளோட லிட்டர்மெண்ட் இருக்குது நம்மக்கிட்ட. சரிங்க. ஸோ இவ ஏன் டாப்னு சொல்ல வரேன்னா, இவளோட ஆங்கிலேஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆங்கிலேஷன் படி ஓகே பர்ஃபெக்டாக இருப்பாள். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டும் நல்லாயிருக்கும். ஓகே. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா லெவலாக இருக்கும். சில நாய்களுக்கு என்ன ஆகும்னா அப்படியே வளைஞ்சி இந்த லேயர் வந்து அப்படியே குனிஞ்ச மாதிரி வரும். ஓகே. நம்ம சாதாரணமாக மாட்டில் பார்க்கலாம், ஒரு எலும்பு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இருக்கும். பட் இவளுக்கு அப்படி கிடையாது. ஓகே. அதே மாதிரி ஸ்ட்ராங்கான தொடை. ஓ. ஃப்ரண்ட்டை விட ரேரு. பின்னாடி இருக்க இடுப்பு பகுதி பார்த்தீங்கன்னா அகலமாகவே இருக்கும். ஆமாம். ஓகே ஓகே. பட் அதே மாதிரி நான் சொன்ன பார்த்தீங்களா ஒரு ஃபீமேலு. ஆமாங்க. ஒயிட்டே கிடையாது, சுத்தமாக ஒயிட் கிடையாது பாடியில். அந்த ஃபீமேல் தான் இவா. அதுதான் இது. ஆமாம். இப்போ நம்ம கிட்ட இருக்க இந்த பப்பீஸ் எல்லாம் வந்து ஜூலா காணது இல்லைங்களா? ஆமாம். ஜூலா ரோஜரோடது. ஜூலா அதோட ஃபாதர் வந்து ரோஜர். ஓகே ஓகே. ரோஜர் வந்து நம்மளோட இம்போர்ட்டட்ல வந்தது. ஆமாம். ஏற்கனவே நீங்க காமிச்சிங்களா அந்த இது. ஆமாம். ஓகே பிரதர். இப்போ தற்சமயம் வந்து ஜூலாக்கு எவ்வளோ பப்பீஸ் இருக்கு நம்ம கிட்ட? எவ்வளோ லிட்டர் ஆயிருக்கு? லிட்டரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 பப்பீஸ். ஓகே. ஸோ 2 பப்பி மூவ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. மீதி 7 இருக்கு. ஓகே. 7ல் பார்த்தீங்கன்னா 3 வந்து பெட் குவாலிட்டி தான். ஓகே ஓகேங்க. ஸோ மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 பப்பி இருக்கு. ஓகே ஓகே. அது ஷோவும் பண்ணலாம், ஷோ லைனுக்கும் இருக்கும். ஆமாம். ஓகே ஓகே. ஆமாம். ரொம்ப பர்ஃபெக்டான பப்பீஸ். ஓகே. ஜூலா பார்த்தா ரொம்ப சைலண்டாக இருக்கு. எப்படி இது டெம்பரமெண்ட் எப்படி? இது எப்படி ஹியூமன் அக்ரெஷன் இருக்கா இல்லை அனிமல் அக்ரெஷன் இருக்கா? இல்லை, இது இவ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இவ பெட்டு தான். ஓகே ஓகே. சும்மா இந்த அக்ரெஷன் காட்டுற இதெல்லாம் இல்லை, தேவையான சமயத்தில் அவள் அலர்ட் ஆகிடுவான். ஓகே ஓகே. பட் இப்போ நாங்கள் இருக்கிறனால நீங்களும் வரலாம் போகலாம். ஓ, கார்டிங்கில் வந்து பக்காவாக இருக்கும். ஆமாம். உங்ககிட்ட வந்து ரொம்ப பெட்டாக இருக்கும். எங்ககிட்ட பெட்டாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்லுவாருன்னா, இப்போ நாங்கள் இருக்கிற நேரம் நீ யார் வேணால் அலோவ் பண்ணோம். த்ரெட் அப்படின்னா தான் ஓகே அதோட இன்ஸ்டன்ட் அதை காட்டும். ஓகே ஓகே. புரியுது. அடாப்டபிள் நான் ஆல்ரெடி சொல்லிருந்தேன். ஓகே ஓகே. இப்போ ஜூலாவோட பப்பீஸை பற்றி சொல்லுங்கள். பப்பீஸ்க்கு எவ்வளோ நாள் ஆச்சு? வேக்சினேஷன் முடிஞ்சுதா? நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோமா? எப்போ கொடுக்க போகிறோம்? அதை பற்றி டீட்டெயில் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமாம். ஜூலாவோட பப்பி பார்த்தீங்கன்னா இப்போ @present வந்து 85 டேஸ் ஆகுது. ஓகேங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 வேக்சின் கம்ப்ளீட்டடு. ஓகே ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரேபிஸ் மட்டும் தான் வரும். அது 120 டேஸ் கிராஸ் பண்ணணும். ஓகேங்க. நான் குட்டியை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குற டேட்டு பார்த்தீங்கன்னா 70 டேஸ்க்கு மேலே தான். 70 நாட்களுக்கு 70 நாளுக்கு அப்புறம் தான். ஓகே ஓகே. சும்மா இந்த 35 டேஸு 45 டேஸு ஓகே அந்த கான்செப்டில் நம்மளோட ஸ்டைல் கிடையாது, கொடுக்கறது இல்லை. ஆஹா. ஓகே ஓகே. என்னென்னா டோட்டலாக எல்லா க்ரோத்தும் அதுக்கு நல்லா இருக்கணும். ஓகே. ஏன்னா பேசிக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் வந்து டாக்ஸில் வந்து வளர்க்குறது டஃப்பு. கண்டிப்பாக. ஸோ குட்டியில் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஓகே ஓகே. ஏன்னா எந்த நேரத்தில் எந்த டிசீஸ் கேரி ஆகும் ஃபஸ்ட்டு சொல்ல முடியாது. கண்டிப்பாக. அஜீரண பிரச்சனைகளும் வரும். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 வேக்சின் நான் கம்ப்ளீட் பண்ணுறதுனால ஓகே அவங்க தாராளமாக வீட்டுக்கு கொண்டு போனாங்க. ரெடிமேட் டாக் மாதிரி தான். ஓகே. வச்சு வளர்த்தா போதுமானது. ஆமாம். சரி பிரதர். குறிப்பிட்ட அது செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கும். ஓகே. அந்த நம்ம அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அங்கேயே பாத்ரூம் டாய்லெட் போயிட்டு வந்துக்கும். ஓகே ஓகே. இவ வந்து ஹெலன் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். ஒரு வீடியோவில் நம்ம வீடியோவில் வருவா. ஹைப்பர் ஆக்டிவான ஃபீமேலு. ஓகே. அதே சமயம் இது ரொம்ப செல்லம் எனக்கு. ஓகே ஓகே. அதாவது இப்போ நான் இவ்வளோ ஓப்பன் ஸ்பேஸ் எங்கள் ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா அவளை சரி விடுறேன்.
ஓகே. நம்ம ஒரு குரல் கொடுத்து வர டாக்ல இது ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா இவ்வளவுதான் நான் என்னால சொல்ல முடியும். ஓகே ஓகே. எவ்வளவு தூரம் ஆனாலும் சரி போவா, அந்த அந்த என்விரான்மெண்டல் ஃபுல்லாவே தரவா ஸ்டடி பண்ணுவா. ஓகே. ஏன்னா சேஃப்டி இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாப்பா. சரிங்க. பார்த்துட்டு இருக்கிற நேரம் அவளை நான் கூப்பிடுறேன்னு சொன்னேன். முதல் ஆளு நம்ம கிட்ட வந்து நான் வந்துட்டேன்னு சொல்லி காலை சுத்தி ஓடி வரும். இப்பவும் பாருங்க நம்மள பிரசன்ஸ் தான், நம்மள நகராது. நம்மளோட நகராது. ஓகே பிரதர், இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, போன வீடியோலயே வந்து நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு நாய் ஒரு டாக் சிங்கத்தை எதிர்த்து நிக்குமா, இதெல்லாம் சாத்தியம் தானா? ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணி அதில் சொல்லியிருந்தோம். அதாவது வந்து அந்த ட்ரைபல் பீப்புளை பற்றி பேசியிருந்தோம், கோய் பீப்புளை பற்றி பேசியிருந்தோம். அப்படியெல்லாம் இருந்தாலுமே சில பேருக்கு அந்த டவுட்டுகள் இருந்துகிட்டே இருந்தது. நானும் நிறைய பேருக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன, அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். பிரதர், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் கோய் குரூப் என்ன மாதிரி ஒரு பீப்புள் அப்படின்ட்டு. அந்த ட்ரைப்ஸ் வந்து லைனை ஹண்ட் பண்ற ஒரு ட்ரைபல் பீப்புள். ஆமா, அவங்க காஸ்டியூம்ஸ்ல இருந்து எல்லாமே ரெட். ஓகே. அவங்க கிட்ட ஒரு பிரீட் ஆஃப் டாக் வச்சிருக்காங்க. எப்படின்றத பாத்தீங்கன்னா ரிட்ஜ் முடி வந்து ரிவர்ஸ்ல வர பிரீட் தான். ஓகே. அதோட ஆன்சிஸ்டர் டாக் வந்து இந்த மாதிரி தோற்றத்துல இருக்காது. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே. அதே சமயம் சிங்கத்தை எந்த நாயை வந்து வீழ்த்த முடியாது. புரியுதுங்களா? கண்டிப்பா வீழ்த்த முடியாது. நாய் எதுக்கு வச்சிருக்கோம்? பாதுகாப்பு. ஓகே. அந்த நாய் இருக்கும் போது ஹண்டர் அந்த ட்ரைப்ஸ் பீப்புள் சுத்தி எந்த நாயுமே, அதாவது சிங்கத்தினால கிட்ட வர முடியாத அளவுக்கு கம்பீரத்தோட ஒரு நாய் பாத்தீங்கன்னா சிங்கத்தை தசதான் தடுப்பதை தவிர்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேமை வந்து பண்ணுன்றது கிடையவே கிடையாது. கண்டிப்பா எந்த இதுலயுமே அப்படி கிடையாது. இந்த விளக்கம் தான் நிறைய பேத்துக்கு புரியறது இல்ல. அது புரியறது இல்ல. ஓகே. ஏன்னா பாதி படம் பார்த்துட்டு ஃபுல் படத்தை பார்த்த மாதிரி ரிவ்யூ கொடுத்துறாங்களே. ஓகே ஓகே ஓகே. ஆமா, இது பத்தின ஆர்டிகல் ஃபர்ஸ்ட் படிக்கணும் நீங்க. இப்போ வேர்ட் ஆன் மவுத் வேண்டாம். இப்போ நான் சொல்றதே நீங்க நம்பவே வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. எல்லாம் இப்போ என்ன காலத்தில் இருக்கும், 2026 இருக்கும். ஆண்ட்ராய்டு ஃபோனு, ஐஃபோனு எவ்வளவோ இருக்கு. எத்தனோ வெப்சைட்ஸ் இருக்கு. உட்காந்து படிங்க. ஓகே. ஏஐ டூல்ஸ் இருக்கு. ஓகே. ஜஸ்ட் கிளிக் பண்ணி அது எப்படி படிக்கணும்ன்றத கூட யூடியூப்ல வீடியோஸ் இருக்கு. ஓகே. அது எல்லாமே நான் ஒன்றும் சொல்லி தர முடியாதுல்ல. கண்டிப்பா பிரதர். நீங்க யூடியூப்ன்றதை விட ஸ்டடி பண்ணுங்க. ஓகே. ஆர்டிகல்ஸ் படிச்சாவே நிறைய தெரிஞ்சுக்கலாம். படிங்க பிரதர். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த சிங்கத்தோட கர்ஜனை, அதோட ரோரிங் சவுண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கர்ஜனைக்கு முன்னாடி எந்த நாயுமே நிக்காது. வாய்ப்பே இல்லை. பட் இது நிக்குது. அதுதான் இதுல ஹைலைட் இல்லைங்களா? ஆமா, அதை பத்தி சொல்லுங்களேன். அதாவது இந்த டாக் என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து ஓனரோட விசுவாசத்துக்காக தான் இதுல எல்லாமே பண்ணுது. ஓகே ஓகே. புரியுதுங்களா? ஓகே. ஓனரை பாதுகாக்கிறது தான். ஓகே. பட் ஆப்பிரிக்காவோட யூஸ் என்ன? ஆப்பிரிக்காவில் யூரோப்பியன் டாமினேஷன் வரும்போது ட்ரெயின் கொண்டு வந்தாங்க, அது இதுன்னு பண்ணாங்க. ஓகே ஓகே. ஸோ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். பட் என்ன சொல்ல வரேன்னா, அந்த நேரத்தில் அந்த இடத்துல ரயில்வே கிரியேஷன் கொண்டுட்டு வர நேரத்தில் எது தடையாக இருக்கும்? காட்டு மிருகங்கள். ஸோ அந்த காட்டு மிருகத்தை சமாளிக்கிறதுக்கு ஒரு டொமஸ்டிகேட்டடான ஒரு டாக் தேவை. ஓகே. அப்போ இந்த கோய் குரூப்போட டாக்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க யூரோப்பியன்ஸ். ஆல்ரெடி நான் சொல்லவே தேவையில்ல. ஓகே. நீங்க சின்ன வயசுல இருந்து யூரோப்பியன்ஸ் பத்தி தான் நிறைய பேர் படிச்சிருப்போம். ஓகே. ஸோ அவங்க வசதிக்கு ஏத்தாப்புல தான் டாகை கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே ஓகே. ஆமாம், சூப்பர் பிரதர். கட்டாயமாக இந்த விளக்கம் வந்து நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க தயவுசெய்து கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. இந்த ஒரு நாய் அப்படின்னா அதுக்கான தோற்றம், ஆரிஜின், அது எப்படி உருவானது அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க இல்லையா பிரதர்? கண்டிப்பாக. நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம பப்பீஸை பார்க்க போவோம். பிரதர், இவ்வளோ நேரம் நம்ம அன்னைக்கு வீடியோவில் பார்க்காத சில டாக்ஸ் எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்பெஷலாக காட்டியிருந்தோம். நான் கேட்குறது என்னென்னா, இந்த ரொடிஷியன் ரிச்பேக் அப்படிங்கிறது ஒரு ஃபாரின் டாகாக இருக்கிறனால இதோட மெயின்டெனன்ஸ் எப்படி, இதோட ஃபுட்டு எப்படி, என்ன மாதிரியான ஃபுட்டு கொடுக்கலாம், அதை பற்றி சொல்லுங்களேன். மெயின்டெனன்ஸ் வந்து உங்களுக்கு க்ரூமிங் அந்த அளவுக்கு இருக்காது. ஓகே. ஷார்ட் கோட்டு. ஓகே. ஒரு ஈரத்துணி போட்டு தொடச்சி விட்டிங்கனாலும் போதும். சரி. மந்த்லி ஒன்ஸ் பாத்திங் கொடுக்கலாம். ஓகே. பக்கா பாத்திங் கொடுக்கலாம். ஃபீடிங் மேட்டர்ஸ். ஓகே. ஏன்னா ஃபீடிங் கண்டிப்பாக எந்த பிரீடாக இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாது. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஓகே. 200 to 500 மேக்ஸிமம் 1 கிலோ வரைக்கும் ஒரு க்ரோனான டாகுக்கு சிக்கன் நமக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி தான் வரும். அதாவது 1 கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200-300 கிராம் இல்லையா? 200 கிராமுக்கு வந்து பப்பீஸ்க்கு. ஓகே. க்ரோன் டாக்கு 1 kg சிக்கன் மஸ்ட்ன்ற மாதிரி வரும். ஓகே ஓகே. ஆக்சுவலாக அது எந்த பிரீடாக இருந்தாலும் அதோட பாடி வெயிட்டுக்கு தகுந்தாப்புல டயட் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஆமாம். ஓகே. அது ஆக்சுவலாக என்னன்னா டாக்ன்றது கார்னிவரஸ். ஓகே ஓகே. சூப்பராக சொன்னீங்க பிரதர். இப்போது இந்த ரொடிஷியன் ரிச்பேக்கை ஒருத்தங்க செலக்ட் பண்ணி எடுக்கணும்னா அதோட பாடி அனாட்டமி ஸ்ட்ரக்சர் எதெல்லாம் செக் பண்ணி எடுக்கலாம், எதெல்லாம் எடுத்தால் அது கரெக்டாக ஒரிஜினல் ப்ரீடாக இருக்கும்? ஒரிஜினல்ன்றது ஃபஸ்ட்டு ரிட்ஜு. ஓகே.
அதுக்கப்புறம் பாடி டைப்பு, ஓகே, ஷேடு, அதாவது பாடி டைப்பு, நெக்ஸ்ட்டு ஷேடு, அப்புறம் முகம். ஓகே, முகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் டைப்பில் வரும். ஓகே, கம்பேர் பண்ணோம்னா நீங்கள் ஒரு எல்லாருக்கும் காமனாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த லேப்லாடார் ஒரு ஹெட் வருது பார்த்தீங்களா, கண்டிப்பாக அந்த ஸ்டைலில். ஓகே, நல்ல ஷார்ட் கோட்டு, ஓகே, லேசான பிளாக் மாஸ்க்கும் வரலாம், அதிகமான பிளாக் மாஸ்க்கும் வரலாம். ஓகே, லிப்ஸு கீழே டேன் மாதிரி சதை தொங்காது. ஓகே, ஓகே. அதே மாதிரி மூஞ்சி டேன் மாதிரி வராது. அதே மாதிரி உடம்புல எந்த இடத்துலையும் பிளாக் ஷேடு வராது. ப்ரௌன்னா ப்ரௌனு, ரெட்டுனா ரெட்டு, ஓகே, லைட் ஃபான்னா லைட் ஃபான். ஓகே. இதில் வந்து செஸ்ட் ஒயிட்டோ லெக் ஒயிட்டு எல்லாமே காமன். ஓகே, அது வந்து ப்ரீட் ஸ்டாண்டர்டில் இருக்கிறது தான். ஸோ அதுவும் அவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ரிசர்ச் பண்ணுங்க. ஓகே. அதே மாதிரி டெய்லையும் ஒயிட் வராது, ஓகே, பிளாக்கும் வராது. ஆமாம், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போ நான் கேட்குறது என்னென்னா, இந்த ப்ரீடோட ஒரு சராசரியான ஒரு ஹைட் வெயிட்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 33 to 38 பாடி வெயிட் வந்துடும். ஓகே. க்ரோன் மேல் 45 to 50 வரும். 50 மசில் வெயிட் தான். ஓகே. நான் சொல்கிறது என்னென்னா ஒரு 28லேருந்து 29 இன்ச் இருக்கிற ஒரு மேல் டாகும், ஓகே, 26லேருந்து 27 இன்ச்சில் வர ஃபீமேல் டாகோட நார்மலான வெயிட்டை சொல்கிறீங்க. ஆமாம். ஓகே. அதே மாதிரி பில்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் ரன் பண்ணும். மசில் டென்சிட்டியோட. மசில் டென்சிட்டியோட திக் கோட்டு. ஓகே. நல்லா ஓடி ஆடி விளாடும். ஓகே. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர். ஓகே பிரதர், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போ அந்த பப்பீஸை பற்றி பேசுவோம். பப்பீஸை எப்படியெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், எங்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், டிரான்ஸ்போர்ட் மெத்தட் என்ன, உங்ககிட்ட ஒருத்தங்க பப்பி வாங்கணும்னா என்ன ஃபாலோ பண்ணணும் அதை சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு ப்ரீ புக்கிங் இருக்குது. ஓகே. ஆமாம், ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் அடிக்கடி ப்ரீட் பண்ணுற ஆள் கிடையாதுன்னு. ஓகே, ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து 1 லிட்டர் வேணால் இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் 2 to 3 இயர்ஸ் கண்டிப்பாக கேப் இருக்கும். ஓகே. ப்ரீ புக்கிங் தான் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா டிரான்ஸ்போர்ட் இருக்குது. ஓகே. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஊர்லேருந்து வந்து கூட வாங்கிட்டு போகிறாங்க. ஓகே. ஸோ நம்மளும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நாங்களும் ஆல் ஓவர் இந்தியா டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு. ஆமாம். ஓகே. இந்த வெயிட்டிங் பீரியட், இந்த புக்கிங் பீரியட் சொல்கிறீங்களா, எவ்வளோ நாட்களாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? 3 months 6 months ஆர் 1 year கூட வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ஓகே. அதான் சொல்கிறேன், எனக்கு வந்து ப்ரீடிங்கில் ஃபோக்கஸ் கிடையாது. ஓகே, ஓகே. நான் வந்து ஹாபியஸ்ட்டு. ஸோ கலெக்ஷன்ஸ்க்கு தான் நான் வச்சுருக்கேன். ஓகே. ஸோ அவங்க இப்போ ஜூலாவோட லிட்டர் நான் முடிச்சிட்டேன். ஓகே. நெக்ஸ்ட்டு இவளோட ப்ரீடிங்கில் நான் பண்ணுறதா இல்லை. இப்போதைக்கு பண்ணுறதா இல்லை. ஓகே. எப்படியும் இன்னும் 2 வருஷம் கழிச்சு எனக்கு ஐடியா வந்ததுன்னா ஒரு லாங் கேப் கொடுத்துருவோம். ஆமாம், அவ்வளோதான். ஸோ ஒரு குவாலிட்டியான பப்பி வேணும் அப்படின்னா அதுக்கான வெயிட்டிங் பீரியட் நம்ம இருந்துதான் ஆகணும். ஓகே பிரதர். ஓகே, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. உங்களோட கான்டாக்ட் நம்பர் இங்கே கீழே கொடுத்துடலாம். பப்பி வேணுங்கிறவங்க உங்களை தொடர்பு கொண்டு புக்கிங் பண்ணிட்டோம். ஆமாம். ஓகே பிரதர். இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிணலை சுற்றி காமிச்சது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரொடிஷியன் ரிச்பேக்கோட டாகோட கேரக்டரிஸ்டிக்கு, அதோட ஸ்பெஷாலிட்டி எல்லாமே சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பப்பீஸும் காமிச்சோம். உங்களோட கிணலானது மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் பிரதர். கண்டிப்பாக பிரதர், கண்டிப்பாக. தேங்க்யூ. ஓகே.